காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு நேர்த்தியாய் வாழ ஞானம். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் உபாகமம் 5:29. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். Deuteronomy 5:29. Oh, that they had such a heart in them, that they would fear me and always keep all my commandments, that it might be well with them and with their children forever. இன்றைய திருமறையின் தியான பகுதி உபாகமம் 5 வசனங்கள் 28 முதல் 33 முடிய. நீங்கள் என்னோட பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோட சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். நீ போய் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள் என்று அவர்களுக்கு சொல். நீயோ இங்கே என்னிடத்தில் நில். நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்வேன் என்றார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். நேர்த்தியாய் வாழ ஞானம். நாம் எல்லோரும் இன்னும் ஞானமாக இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிற நாட்களை நிச்சயமாக கடந்திருப்போம். வேலையில் சவால்களை நான் எப்படி கையாள வேண்டும்,
திருந்தாத மகனை என்ன செய்ய வேண்டும், எப்படி வேலைகளில் முடிவுகளை எடுப்பது அல்லது தனிப்பட்ட சோதனைகளை கையாள்வது என்று மீண்டும் மீண்டும் ஞானத்தின் அவசியத்தை நாம் தினந்தோறும் அனுபவிக்கிறோம். நம் வாழ்க்கையையும் உறவுகளையும் சிறப்பாக நிர்வகிப்பதை குறித்து சில பயனுள்ள ஆலோசனைகளை பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் நாம் புத்தகங்களை படிக்கிறோம், மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கிறோம், பயிற்சி எடுக்கிறோம், தியானிக்கிறோம், செய்திகளை கேட்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட அறிவு உதவியாக இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருப்பதாய் நாம் உணர்கிறோம். இந்த உலகம் தரும் ஞானத்தை விட அதிகம் நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு தெய்வீக ஞானம் தேவை. இத்தகைய ஞானத்தை நாம் எங்கே கண்டடைய முடியும்? இது கர்த்தருக்கு பயப்படுத்துதலிருந்து நாம் கண்டுகொள்ள முடியும். சங்கீதம் 111 வசனம் 10, நீதிமொழிகள் அதிகாரம் 1 வசனம் 7 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்படி ஞானம் அங்கே இருந்து ஆரம்பிப்பதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவருடைய மகத்துவம் மற்றும் பரிசுத்தத்திற்காக அவரை கனப்படுத்தி அவரை வணங்குவதாகும். உண்மையான ஞானம் எப்படி இருக்கும் என்று நாம் கண்டுபிடிக்கும் போது ஏன் ஞானத்தை பெறுவது இங்கே ஆரம்பிக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த வேதாகமத்திலே யாக்கோபு 3வது அதிகாரம் வசனம் 17 தெய்வீக ஞானத்தின் 7 குறியீடுகளை அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அது தெய்வீக ஞானம் என்பது அது சுத்தமுள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயும் இருக்கிறது. இதுதான் தெய்வீக ஞானம். இந்த ஞானத்தை தான் நான் நாட வேண்டும். அருமையானவர்களே, இயேசுவை விசுவாசிப்பவர்கள் அனைவரும் தேட வேண்டிய ஞானம் கிறிஸ்துவை போன்ற சுவாபம் என்ற தெய்வீக குணத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது தேவனோடு நடந்து நேர்மையான கீழ்ப்படிதலுடன் வாழ தேர்ந்தெடுக்கும் ஒருவரின் பலனாகும். சுருக்கமாக சொன்னால் இது தேவனுக்கு பயந்து வாழும் ஒருவரின் விளைவு. தேவனை மகிமைப்படுத்துவதும் பிறருக்கு நற்பயனை விளைவிக்கும் முடிவுகளை உங்கள் வாழ்வில் எடுக்க தீர்மானிக்கிறீர்களா? யாக்கோபு சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படும் என்று யாக்கோபு 1:5 நாம் படிக்கிறோம். அருமையானவர்களே, நம் பெருந்தன்மை உள்ள தேவன் உங்களை அவர் போல் பயமுள்ளவராய், அதனால் நீங்கள் அவருக்காக வாழ்க்கையை நேர்த்தியாக வாழ ஞானத்தை நிச்சயமாக பெற்றுக் கொள்ளலாம். இளமை பருவம் என்பது பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இக்கட்டான ஒரு பருவம். இன்று நாம் வாசிக்க கேட்ட தியான பகுதியாகிய உபாகமம் 5வது அதிகாரம் வசனம் 29 நாம் கற்றுக்கொண்டோம். அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி ஒரு சகோதரர் சொல்கிறார், என்னுடைய இளமை பருவத்தில் என் தாயாரிடத்திலிருந்து என்னை தனியே அடையாளப்படுத்த எண்ணிய நான் அவர்களுடைய கருத்துகள், விதிமுறைகள், நோக்கங்கள் ஆகியவைகள் என்னை தவறாக நடத்துகிறது என்று என் தாயாரை புறக்கணித்தேன். அவைகள் நல்லது என்பதை ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்ள நேரிட்டாலும் அந்த பருவத்தில் அதை என்னால் செய்ய முடியவில்லை. அதை மீறுவது எனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அறிந்த என் தாய் என்னுடைய மீறுதல்களை குறித்து புலம்பினார். இளைஞர்களே, வாலிபர்களே, சகோதரனே, சகோதரியே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இளமை பருவம் என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு பருவம் தான். ஒருவேளை உங்களுடைய தாயோ அல்லது தந்தையோ உங்களை குறித்து நல்ல காரியங்களை அறிவுரையாக போதித்தாலும் நீங்கள் அவர்களை புறக்கணிக்க பல தீர்மானங்களை எடுத்திருக்கலாம். இப்பொழுது இந்த வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் உங்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. நேர்த்தியாக வாழக்கூடிய ஞானம் ஆண்டவரோடு நீங்கள் கேட்க வேண்டும். அருமையானவர்களே, அதுதான் தெய்வீக ஞானம். தேவனும் அவருடைய பிள்ளைகளான இஸ்ரவேலை குறித்து இதே போன்றுதான் எண்ணினார்.
தேவன் தன்னுடைய ஞானத்தை 10 கற்பனைகளாக இதே அதிகாரத்தில் உபாகம் 5வது அதிகாரம் வசனம் 7 முதல் 21 வரையிலும் அழகாக மோசே மூலமாக ஜனங்களுக்கு கொடுத்தார். அவைகள் விதிமுறைகளை உள்ளடக்கிய பட்டியல் போல் தெரிந்தாலும் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். தேவன் அதை கொடுத்ததற்கான சித்தத்தை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் தேவ பிரசன்னத்தை இஸ்ரவேலர்கள் அனுபவிக்க முடியும் என்ற தேவனுடைய இருதயத்தை மோசே அறிந்திருந்தார். அதுதான் உபாகம் 5:33 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்து இருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய கற்பனைகள் நன்மையானவர்களே என்பதை உணராமல் தேவனோடு ஒரு இளமை பருவ அனுபவத்திற்குள் கடந்து செல்கிறோம். நமக்கு எது நல்லது, எது ஞானத்திற்கு ஏதுவானது என்று தேவன் வைத்துள்ளவைகளை உணர்ந்து அதை கவனமாய் கைக்கொள்ள பிரயாசப்படுவோம். நாம் இயேசுவை போல் மாறுவதற்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சி நம்மில் ஏற்படுவதுமே அவருடைய வழி நடத்துதல்களின் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 119 வசனம் 97 முதல் 104 வரையிலும், எபேசியர் 4வது அதிகாரம் 15 வரையிலும், 2 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் வரையிலும் 18வது வசனத்திலே நாம் இதை கற்றுக்கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, தேவனோடு உள்ள உறவில் வளர அவருடைய ஞானம் உங்களுக்கு எப்படி உறுதுணையாய் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் நீங்கள் தேவ ஞானத்திற்கு செவி கொடுக்க வேண்டியதுள்ளது? இந்த சிந்தனைகளோடு இந்த நாளுக்குள் பிரவேசிப்போம். தேவன் நேர்த்தியாய் வாழ ஞானத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தின் தந்தையே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீ நல்லவர், போதுமானவர். உம்மை மகிமைப்படுத்தி வாழக்கூடிய எல்லா ஞானத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவை தெய்வீக ஞானம் அப்பா. அந்த தெய்வீக ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலிருந்து எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அந்த தெய்வீக ஞானம் சுத்தம் உள்ளது, சமாதானமும் சாந்தமும் உள்ளது, இணக்கம் உள்ளது, இரக்கம் உள்ளது, நற்கனிகளால் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றதா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானம்தான் தெய்வீக ஞானம். உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுதல் என்பது உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய பரிசுத்தத்திற்காக உம்மை கனப்படுத்தி உம்மை வணங்கி வாழ்வது, உம்மை விசுவாசித்து வாழ்வது, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரகடனப்படுத்துவதுதான் தெய்வீக ஞானம் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். உண்மையான ஞானம் எப்படி இருக்கும் என்று நாங்கள் கண்டுபிடிக்கும் போது ஏன் உண்மையிலே நாங்கள் வர வேண்டும் என்பதை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அப்பா, அன்பான தேவனே, எங்களுக்கு எது நல்லது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர் என்பதை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ப எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதிகர மகிமை உமக்கே இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.